வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா பேசுறேன். இன்னைக்கு என்னோட கிளினிக் வந்து ஒரு 10 வயசு குழந்தை ஆல்மோஸ்ட் ஒரு 120 130 கிலோல பார்த்தேன். உடனே வந்து குழந்தைங்களுக்கான டயட் இது ஏற்கனவே நான் வீடியோல போட்டிருக்கேன். பட் இது நிறைய பேர் வந்து ஒரு சின்ன ரீல் மாதிரி லெஸ் தென் 1 மினிட் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த டம்ளர்ல 2 டம்ளர் சிகப்பு அரிசி, இதுல 3/4 டம்ளர் கருப்பு உளுந்து, இந்த குழிக்கரண்டில ஒரு குழிக்கரண்டி வந்து கேழ்வரகு, ஒரு குழிக்கரண்டி வந்துட்டு வெள்ளை சோளம், ஒரு குழிக்கரண்டி வந்து கம்பு, இது எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல போட்டுருங்க. இந்த சைஸ் ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் வந்து பெரிய நார்மல் ஸ்பூனோட கொஞ்சம் பெருசு, இதுல வந்து ஒரு ஸ்பூன் வந்து வரகு, ஒரு ஸ்பூன் திணை, ஒரு ஸ்பூன் குதிரைவாளி, ஒரு ஸ்பூன் சாமை, இதெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்துல நைட்டே ஊற வச்சிருங்க. மறுநாள் காலையில அதை வந்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு, நிறைய தண்ணி ஊத்தி அரைக்காம தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு கைவிட்டு இது பண்ணீங்கன்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸ்ல புளிச்சிடும். அப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி 2 தோசை, இது வந்து சிறுதானிய தோசை, மில்லட் தோசைன்னு சொல்லுவோம். இதுதான் டெய்லி காலை என்னோட பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டா ஒரு 3-4 மணி வரைக்கும் பசிக்கவே செய்யாது. நல்ல வயிறு ஃபில்லிங்கா இருக்கும், சூப்பரா வெயிட் குறையும். சிறுதானியங்கள்ல எல்லா சத்து இருக்கு. ஸோ இந்த கொலஸ்ட்ரால் குறைக்க, சுகரை கண்ட்ரோல் பண்ண, இப்ப இவங்க ரொம்ப வெயிட்டா இருக்காங்கல்ல, இப்ப இவங்களுக்கு சுகர் வராம தடுக்கலாம் கேழ்வரகுல இருக்கு. ஒவ்வொரு அதுல சிறுதானியங்களையுமே விட்டமின் டி இருக்கு, பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு, எல்லாமே கால்சியம் இருக்கு, அயன் இருக்கு. ஸோ உடம்புக்கு தேவையான எல்லா போஷாக்கும் போயிடும். இது வந்து கண்டினியூஸா ஒரு 3 months 3 months கழிச்சு ஒரு அடுத்த 3 months வந்து கொண்டக்கடலை நவதானிய தோசை, சிறுதானியத்தை அப்படியே நவதானியமா மாத்திக்கோங்க. அது ஒரு 2 months. அப்புறமா ஒரு 1 month வந்து வெள்ளை தோசையே, ஆனா அது கருப்பு கவுனி அரிசியோ இல்ல சிகப்பரிசியில ஊற வச்சு செஞ்சுக்கணும். பிளெயின் தோசை இட்லி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதுலயே புழுங்கல் அரிசியில செஞ்சுக்கலாம். சரிங்களா? இட்லி அந்த வெள்ளை கலர்ல கொடுக்க கூடாது, அவ்வளவுதான். நைட்ல வந்துட்டு கவுனி அரிசியை 1-2 உடைச்சிட்டு காலையில ஊற வச்சிடணும். நைட் 5 விசில் விட்டுறணும். கொஞ்சோண்டு தேங்காய் பால், நாட்டு சக்கரை அப்படின்னா நான் கருப்பட்டி தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சமா கருப்பட்டி போட்டு கிண்டி 7 மணிக்கு சாப்பிட்டுடணும். நைட் ஃபுல்லா பசிக்காது. இந்த கவுனி அரிசி ஹல்வான்னு சொல்லலாம். நான் வந்து கொஞ்சம் ருசியா சாப்பிட்டு பழகினால நான் இந்த அல்வா செய்யறேன். நிறைய பேர் உப்பு போட்டு கஞ்சி எல்லாம் சாப்பிட்றாங்க. இதுதான் நைட்டு. மதியானம் ஒரு நேரம் சாதம், நிறைய காய்கீரை. இந்த பேட்டர்ன் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் முடிஞ்சா காலைல ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ணா ஒரு 10 கிலோ ஈஸியா குறையலாம். கொஞ்சம் மெனக்கட்டாங்கன்னா எதுவுமே பண்ணாமே 10 கிலோ குறைஞ்சிடலாம். இதுல வந்து ஒல்லியா இருக்காங்க, வெயிட் போடணும்னு நினைச்சா இதே சிறுதானிய தோசையில 2 ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிடலாம். சர்க்கரை வியாதி இருக்கு, எனக்கு சுகர் இருக்கு, சுகர் கண்ட்ரோல் ஆகணும், எனக்கு சுகர் இருக்கு, வெயிட் குறையுது, சதை போட மாட்டேங்குதுன்னா இதே சிறுதானிய தோசையில 2 ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டா சுகரும் சூப்பரா கண்ட்ரோல் ஆகும். இந்த சுகருக்கு உங்களுக்கு என்ன ஆகும்னா தோல் இருக்கும், எலும்பு இருக்கும், இந்த மசில் இருக்காது, தொலைன்னு ஆயிடும். தோல் இப்படி இழுத்தா தோல் வரும், எலும்பும் தோலும் இருக்கும், உள்ள இருக்கிற சதைகள் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு வரும். உடல் உருக்கி நோய் தான் நான் சொல்றேன் சர்க்கரைய. ஆள் நல்லா மெலிஞ்சிருவாங்க, ஒரு 15-20 கிலோ மெலிஞ்சிருவாங்க, மசில்லே இருக்காது, அப்புறமா சோர்வா இருப்பாங்க. அவங்க வந்து இந்த நெய் விட்டு விட்டு சாப்பிடும் போது அந்த மசில் திருப்பி பில்ட் ஆகும். சர்க்கரை நோயாளிகளே இந்த சிறுதானிய தோசையில நெய் விட்டு சாப்பிடும் போது திருப்பி பழையபடி சதைப்பிடிப்பு வரும். நல்லா தூங்கி இருந்துச்சா இந்த தோல்லாம் தொங்கிடுது, ஒரு சுருக்கம் இருக்கு, ஒரு ஏஜ் லுக் வருதுன்னும் போது இந்த சிறுதானியங்கள் சாப்பிடும் போது, அதே மாதிரி கிரேப்ஸ், வைன், நான் ஆல்கஹாலிக் வைன் எடுத்தாங்கனாலும் இந்த சாகிங் ஆஃப் ஃபேஷியல் மசில்ஸை லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். பட் அது வந்து ஃபேஸ்க்கு பேக் மாதிரியும் போடலாம். அவங்க வந்துட்டு நிறைய கிரேப்ஸாகவும் சாப்பிடலாம். திராட்சை வந்து அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த குழந்தைங்க வெயிட், குழந்தைலேருந்தே பிள்ளை சாப்பிடலன்னு சொல்லி ஓவர் ஃபீட் பண்ணி குடலை பெருசாக்கி வெயிட் போட வைக்க கூடாது. பிள்ளை வந்துட்டு நம்மளை பார்க்கறவங்கள சொல்லுவாங்க, பிள்ளைக்கு சோறு போடுறியா இல்லையா, எல்லாமே நீயே சாப்பிட்டியா அப்படி சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் சாடிஸ்ட், சைக்கோஸ் தான் வந்துட்டு அப்பா அம்மா கிட்ட இந்த மாதிரி கடினமான, அதாவது கத்தி எடுத்து குத்துற மாதிரி ஆனா சிரிச்சுட்டே ஹார்ஷா பேசுவாங்க. அவங்க அப்புறம் பாவம் குழந்தை வெயிட் போடுது, ரொம்ப குண்டா இருக்கு, நம்ம குழந்தைக்கு வெயிட் குறைக்கணும் போது வீட்டுல இருக்க ரிலேட்டிவ்ஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ இடத்துல போய், பாப்பா இது வேணாம், பாப்பா நீ வந்துட்டு இந்த இது சாப்பிடாத, இந்த நான்வெஜ்ல இந்த இது சாப்பிடாத, உனக்கு வந்து வெயிட் போடும், அது வந்து நல்லது இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இருக்கிற ஃப்ரெண்டோ ஒரு ரிலேட்டிவோ
என்னைக்கோ ஒரு நாள் தானே, குழந்தை ஏன் இப்படி தடுக்கிற, சாப்பிடு, விடு, பாவம் அப்படின்னு சொல்றவங்களோட உறவை முதல்ல கட் பண்ணிருங்க. அவங்க வந்துட்டு உங்களுடைய குழந்தை மேல உண்மையான அக்கறை இல்ல. குழந்தை மேல உண்மையான அக்கறை இருக்கவங்க வந்து நம்ம அப்படி சொல்லும் போது, ஆமாடா தங்கம், அம்மா சொல்றாங்கல்ல, நீ இதை சாப்பிடக்கூடாது, இது உனக்கு நல்லது இல்ல, நீ இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்றவங்களோட மட்டும் லைஃப்ல டிராவல் பண்ணா போதும். இல்ல யாருமே நம்ம தனியா இருந்தா கூட போதும். நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், அது முக்கியம். ரெண்டாவது, இப்ப ரிலேட்டிவ்ஸ்லயே வந்துட்டு நீ வந்துட்டு நல்லா நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் நம்ம குழந்தைக்கு, குழந்தை ஹெல்த்தியா இருக்கு, ஆக்டிவா இருக்குன்னா விட்டு, குழந்தைய ஓவர் ஃபீட் பண்ணாத, நீ இப்ப 80 கிலோ இருக்க, நீ ஏன் நார்மலா இல்ல, இந்த மாதிரி பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து கொடுத்து பிள்ளைய குண்டாக்கிற வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க தான் உண்மையாவே நம்ம மேலே நம்ம குழந்தை மேலே அக்கறை இருக்கவங்க. குழந்தை பாவம் கேக்குது, கூட்டு குடும்பத்துல இருக்கும், ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கும், குழந்தை கேட்டா எப்படி வேணாம்னு சொல்ல முடியும்? ஏன் அவன் 100 கிலோல இருக்கான்ப்பா, நான் வந்து என்ன பண்ணுவேன், அவன் வெயிட் குறைக்கணும், ப்ளீஸ் நீங்க வாங்கி கொடுக்காதீங்கன்னு ஒவ்வொருத்தங்கிட்டயும் போய் அந்த அம்மாவோ அந்த மனைவியோ கெஞ்சுறாங்கன்னா அவங்க வந்து நல்ல ஹெல்த்தியான சூழ்நிலையில இல்லைன்னு அர்த்தம். அவங்க வீட்டுல இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மாத்திக்கணும். அவங்க வந்து நீ சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி குழந்தை வந்து கேட்டா உடனே பாட்டில் அடைக்கப்பட்ட ஹை கேலரி உள்ள நிறைய சுகர் உள்ள உணவை வாங்கி கொடுத்துறாங்க, ஜூஸை வாங்கி கொடுத்துறாங்க. கொடுக்க கூடாது. அந்த மாதிரி குழந்தை வந்து கேட்டா ஒரு ஆப்பிள் எடுத்து கொடுங்க, ஒரு கொய்யாக்காய் எடுத்து கொடுங்க, நோ சொல்லி பழகுங்க, இதுதான் சாப்பிடணும்னு சொல்லுங்க. அந்த பெரியப்பா, அந்த சித்தப்பா, அந்த மாமா தான் உண்மையாவே அந்த குழந்தைக்கு நல்லது பண்றாங்க. அவங்க வந்து மனசுக்குள்ள இந்த குழந்தை நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு கூட, அவங்களுக்கு உணர்ந்து கூட, சும்மா பாவம் குழந்தை கேட்டா என்ன பண்ண முடியும், எனக்கு என்ன கேட்டு போட்டோம், நமக்கு என்ன வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு நினைச்சு பண்றவங்க வந்து கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க பாவம் பண்றீங்க. அது அந்த குழந்தைக்கு கணக்கு தெரியாது, ஆனா கடவுள் கணக்குல அது பாவம். நீங்க அப்படி பண்ணும்போது உங்களோட பிள்ளைகள், உங்களோட ஏதோ ஒரு தலைமையில ஒரு பிள்ளை இதனால அஃபெக்ட் ஆகும். எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கும், எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல குழந்தை உருவாக்கும். ஹெல்த்தியா இருக்கணும், 10 வயசுக்கு இந்த ஹைட்டு, இந்த வெயிட், இவ்வளவு உடம்புதான் இருக்கணும், இவ்வளவு சாப்பிட்டா போதும், 2 இட்லி சாப்பிட்டான்ல, ஓகே விட்டுரு அப்படிதான் கேட்கணும். தம்பி ஒல்லியா இருக்கானே, ஹெல்த்தியா இருக்கானா, காலை எத்தனை இட்லி சாப்பிட்டான், 2 இட்லி சாப்பிடுவான், மத்தியானம் சாதம் காய் சாப்பிடுவான், நைட் கொஞ்சம் பழம் சாப்பிடுவான், கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுவான், போதும்டா இது போதும். நீங்க அதுக்கு மேல அந்த குழந்தை ரொம்ப ஒல்லியா இருக்க மாதிரி நினைச்சீங்கன்னா நீ வேணா நெய் தடவி கொடு, இட்லியில நெய் தடவி கொடு, இல்லைன்னா இட்லியில தோசையில நெய் ஊத்தி கொடு, இல்ல கொஞ்சம் வந்து மாம்பழம் கொடு, இனிப்பு சத்து அதிகம் உள்ள பலாப்பழம், சப்போட்டா பழம், இந்த மாதிரி கொடுவேன் அப்படின்னு சொல்றவங்க தான் உண்மையான நம்மளுக்கான வாழ்க்கையில டிராவல் பண்ணக்கூடிய ஆட்கள். அந்த மாதிரி நானும் மாறிக்கிறேன், நீங்களும் மாறிக்கோங்க. நம்ம ஒரு வேளை இந்த பாவத்தை பண்ணிட்டு இருந்தோம்னா இன்னையோட அதை விட்டுருவோம். ஏன்னா முழுசா அது வந்து நம்மள அறியாம நம்ம ஒரு சைக்கோவா மாறிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். லவ் யூ ஆல். நன்றி.